அண்ணன் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இஸ்லாமியர்களை கண்டாலே மோடிக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப சகோதரத்துவமா பழகுறவங்க, சமத்துவமா பழகுறாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லார்ட்டயும் பழகுறவங்க, மனிதநேயம் மிக்கவங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்ட குடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதில யாருங்க மறுக்கல. எல்லாருமே ஏத்துக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஏன் இந்துக்கள புடிக்கல? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. தயவு செய்து. இப்ப பாரதிய ஜனதா மேல நீங்க வந்து விமர்சிக்கலாம். அது ஒரு கட்சி. ஆர்எஸ்எம்ல விமர்சிங்க. மொத்த இந்துக்களையும் ஏன் நீங்க விமர்சிக்கிறீங்க? இப்ப நாங்க எங்களுக்கு தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஆ எவ்வளவோ பண்டிகைகள் வருது. எதுக்காவது நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? அப்ப எங்கள நீங்க வெறுப்பு அரசியல் பண்றீங்களா? இல்லையா? நான் வந்து கேட்கிறது பிரகாஷ்ராஜ மட்டும் இல்ல. தமிழக முதல்வர, திமுக காரங்க, திக காரங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். இந்துக்கள நீங்க ஏன் வெறுப்பு அரசியல் பண்றீங்க? இந்துக்கள்ட்ட நீங்க ஏன் வெறுப்பு உணர்வ காட்டுறீங்க? நீங்க அதாவது சமத்துவம், சகோதரத்துவம் நீங்க சொன்ன அத்தனையும் எங்களுக்கும் தெரியும். நாங்கலாம் இந்து, முஸ்லிம்ஸு, கிறிஸ்டின்ஸு எல்லாம் சகோதரத்துவமா எல்லாரும் இருக்கிறோம். அதில எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இப்படி இருக்கிற சில அரசியல்வாதிகள் மட்டும் தான் இந்து வெறுப்பு அரசியல நீங்க பண்றீங்க, விதைக்கிறீங்க. இப்ப நான் அந்த கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. நீங்க எப்பயாவது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு நம்ம ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? இது தமிழ் வருடப்பிறப்புக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? அப்ப எதுக்குமே நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப வந்து நீங்க மட்டும் வந்து சங்கி, இந்து உங்களுக்கு இந்துன்னா அவ்வளவு எகத்தாளம் உங்களுக்கு. இல்ல என்ன உங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா நீங்க வந்து எல்லாரையுமே பேசுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா என்ன? இப்ப எங்களுக்கும் பேச தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இந்து வெறுப்பு அரசியல நீங்க பண்றீங்கன்னு பகிரங்கமா நான் சொல்றேன். இத நீங்க மறுங்க. நீங்க பெரிய நடிகர். நீங்க உங்களலாம் நாங்க ரசிச்ச நபர்கள் தான். எங்களுக்கு உங்கள பிடிக்கும். ஆனா நீங்களும் வெறுப்பு அரசியல் தானே பண்றீங்க. இப்ப மோடிய மட்டும் குறை சொல்றீங்க. மோடி செய்றது சரியா, தவறாங்கிற பேச்சுக்கு நான் வரல. ஆதரவு வாங்க வரல. வக்காலத்தெல்லாம் நான் வாங்க வரல. அவர் செஞ்சாலும் தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். முஸ்லீம எதிரா, கிறிஸ்டினுக்கு எதிரா வெறுப்பு அரசியல் மோடி பண்ணா அது தப்பு. அத கண்டிக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்துக்கள் எதிரா நீங்க வெறுப்பு அரசியல் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நாங்களும் கண்டிக்கிறது எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு.